தாய் வீடு ஆகஸ்ட் 2026. புனிதச் சுவர்களும் கடவுச்சொற்களும். அறிவின் நிறுவன அரசியலும் அதிகாரம் மறு உற்பத்தியும். பாகம் 2. எழுதியவர் சானா சத்யதேவன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மனித நாகரிகத்தின் அறிவுசார் வரலாறு என்பது அறிவின் உருவாக்கத்தோடு மட்டுமன்றி பனுவல்களை டெக்ஸ்ட் திட்டமிட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்த வழிமுறைகளோடும் தொடர்புடைய ஒரு சிக்கலான வரலாறாகும். அறிவு எப்போதும் பொதுவெளியில் தடையின்றி பரவவில்லை. மாறாக அது வரலாற்று ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட வளமாகவே இருந்துள்ளது. பல்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு புவியியல் பரப்புகளிலும் நிலவிய வழிபாட்டு தலங்கள், மடாலயங்கள், அரச அவைகள் போன்ற நிறுவனங்கள் வரலாற்றில் இருவேறு முரண்பாடான பணிகளை ஒரே நேரத்தில் ஆற்றியுள்ளன. அவை மானுட ஞானத்தின் களஞ்சியங்களாக திகழ்ந்த அதே வேளையில் அதன் பரவலை முறைப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகார மையங்களாகவும் இயங்கின. லத்தீன் வல்கேட் பனுவல்களை பாதுகாத்த இடைக்கால ஐரோப்பிய மடாலயங்களின் எழுத்துக்கூடங்கள் ஸ்கிரிப்டோரியா முதல் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை பொது அணுகுமுறையிலிருந்து விலக்கி வைத்திருந்த தென்னிந்திய ஆதீனங்களின் மரபுகள் வரை உலகளாவிய கட்டமைப்பு ஒன்று தொடர்ச்சியாக வெளிப்படுகிறது. பனுவல்களின் மீதான நிறுவன கட்டுப்பாடு என்பது சமூகத்தின் மீதான அதிகார ஆளுகையின் ஒரு வடிவமாகவே திகழ்ந்தது. இங்கு அறிவு என்பது பொதுவெளிக்குரியதாக அன்றி ஒரு புனிதமான இரகசியமாகவே கையாளப்பட்டது. உயர்குடி பரம்பரைகள், மறைபொருள் மொழி குறியீடுகள் மற்றும் நிறுவன ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றின் சிக்கலான வலைப்பின்னலால் அது பாதுகாக்கப்பட்டு நிறுவன ஏகபோகமாக இன்ஸ்டிடியூஷனல் மோனோபொலி மாற்றமடைந்தது. ஆகையால் சிந்தனை மக்கள் மயமாதல் என்பது ஒருபோதும் எளிய அல்லது அமைதியான பரிணாம வளர்ச்சியாக நிகழ்ந்ததில்லை. அது நிறுவனங்களுக்கும் மாற்று சிந்தனையாளர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளிலிருந்து உருவான ஒரு வரலாறாகும். பனுவல்களை நிறுவன கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிப்பதே அறிவு கோட்பாட்டு புரட்சி, எபிஸ்டோமோலாஜிக்கல் ரெவல்யூஷன் எனும் செயலாக மாறியது. இத்தகைய கட்டமைப்பு மாற்றங்களின் தொடர்ச்சியாகவே அந்த வரலாறு அமைந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் ஏகபோகம். இந்த வரலாற்று பின்னணியிலேயே வில்லியம் டிண்டேலின் பங்களிப்பையும் ஐரோப்பிய சூழலையும் அணுக வேண்டியுள்ளது. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பா முழுவதும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக மற்றும் அரசியல் ஆதிக்கம் நிலை பெற்றிருந்தது. மானுட ஆன்ம இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு ஆகியவற்றின் மீதான முழுமையான ஏகபோக உரிமையை திருச்சபை தன்வசம் வைத்திருந்தது. இதற்கான முதன்மை கருவியாக விளங்கியது புனித வேதாகமம், பைபிள். லத்தீன் வல்கேட் என்ற மொழியாக்கத்தில் மட்டுமே நிலைநிறுத்தப்பட்டிருந்தமையாகும். பொதுமக்களுக்கு லத்தீன் மொழி புலப்படவில்லை என்பதால் இறை வார்த்தையை அறிந்து கொள்ள அவர்கள் முற்றிலும் திருச்சபையின் மதகுருமார்களை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. இந்த மொழி சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த தனிமைப்படுத்தல், லிங்குவிஸ்டிக் அண்ட் மெட்டீரியல் ஐசோலேஷன் மூலமே திருச்சபை தன் அதிகார கட்டமைப்பை தக்க வைத்துக் கொண்டது. இங்கிலாந்தில் ஆயர்முறை திருச்சபையின் எபிஸ்கோப்பல் அனுமதியின்றி வேதாகமத்தை பொதுமக்களின் மொழியான ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது என்பது 1408ஆம் ஆண்டின் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சட்டத்தின்படி திருச்சபைக்கும் பேரரசிற்கும் எதிராக இழைக்கப்படும் அதி உயர் இராஜ துரோக குற்றமாக கருதப்பட்டு அதற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. வில்லியம் டிண்டேலும் மக்கள் மொழி பதிப்பும். இத்தகைய ஒடுக்குமுறை சூழலில் வில்லியம் டிண்டேல் என்னும் இளம் அறிஞர் இறை வார்த்தையை பொதுமக்களின் மொழியில் கொண்டு சேர்ப்பதே உண்மையான ஆன்மீக விடுதலை என உறுதியாக நம்பினார். கலப்பையினால் உழுகின்ற ஒரு நபர் குருமாரை விட வேதாகமத்தை மிக ஆழமாக அறிந்து கொள்ளும் காலமொன்றை உருவாக்குவதே அவரது முதன்மை நோக்கமாக இருந்தது. இக்கோட்பாடானது அதுவரை திருச்சபை கையாண்டு வந்த நிறுவனமயப்பட்ட அதிகார படிநிலைக்கான நேரடி சவாலாக அமைந்தது. இங்கிலாந்தில் இதற்கான உத்தியோகபூர்வ அனுமதி மறுக்கப்பட்டமையால் அவர் 1524ஆம் ஆண்டு ஐரோப்பிய கண்டத்திலுள்ள ஜெர்மனிக்கு சென்றார். அங்கு மார்ட்டின் லூதரின் சமய சீர்திருத்த கருத்துக்களால் புரொட்டெஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் ஈர்க்கப்பட்ட அவர்
மூல கிரேக்க மற்றும் எபிரேய பனுவல்களிலிருந்து புதிய ஏற்பாட்டை நியூ டெஸ்டமெண்ட் நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பணியை தொடங்கினார். இது நிறுவனங்களின் மொழியியல் ஆதிக்கத்தை உடைத்து பனுவல்களை பிராந்திய மொழிகளின் தளத்திற்கு நகர்த்திய ஓர் அறிவுசார் நகர்வாகும். டிண்டேலின் இந்த மொழிபெயர்ப்பு பணிக்கு ஜொஹான்ஸ் கூட்டன்பர்க்கின் அச்சு இயந்திர தொழில்நுட்பம் ஒரு பிரதான காரணியாக விளங்கியது. அதுவரை கைகளினால் மட்டுமே படியெடுக்கப்பட்டு திருச்சபையின் ஏகபோக கட்டுப்பாட்டில் இருந்த கையெழுத்துப் படிகளின் பௌதிக நிலையை இத்தொழில்நுட்பம் மாற்றியமைத்தது. ஜெர்மனியின் வோர்ம்ஸ் நகரில் ஆயிரக்கணக்கான ஆங்கில பிரதிகளை அச்சிட்ட டிண்டேல் பனுவற் பரவலாக்கத்தை ஒரு வெகுசன உற்பத்தியாக மாஸ் புரொடக்ஷன் மாற்றியமைத்தார். இந்த அச்சு பண்பாட்டின் பிரிண்ட் கல்ச்சர் வரவானது வெறும் தொழில்நுட்ப மாற்றமாக மட்டுமன்றி அறிவின் ஜனநாயகமயமாக்கலாகவும் பரிணமித்தது. அதுவரை கையெழுத்துப் படிகளின் பற்றாக்குறையினாலும் அவற்றின் அதீத விலையினாலும் பனுவல்களின் மீதான திருச்சபையின் ஏகபோக விளக்க அதிகாரமும் இன்டர்பிரிட்டேட்டிவ் கண்ட்ரோல் சமூக கண்காணிப்பும் நிலை பெற்றிருந்தன. ஆனால் அச்சு பண்பாடு உருவாக்கிய பனுவல்களின் பன்முகத்தன்மையும் டெக்சுவல் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் மல்டிபிளிசிட்டி பரவலாக்கமும் தனிநபர்கள் நேரடியாக பனுவல்களை அணுகி தமக்கான விளக்கங்களை உருவாக்கிக் கொள்ளும் புலமைத்துவ சுதந்திரத்தை வழங்கியது. இதன் மூலம் திருச்சபை நீண்ட காலமாக கையாண்டு வந்த நிறுவனமயப்பட்ட தணிக்கை முறைகளையும் இன்ஸ்டிடியூஷனல் சென்சர்ஷிப், தகவல் ஓட்டத்தின் மீதான கட்டுப்பாட்டையும் அச்சு பண்பாடு கட்டமைப்பு ரீதியாக மாற்றியமைக்க தொடங்கியது. இருப்பினும் ஜெர்மனியின் வேர்ம்ஸ் நகரில் அச்சிடப்பட்ட இந்த ஆங்கில பிரதிகள் பிரித்தானிய அதிகாரிகளினாலும் திருச்சபையினாலும் முற்றாக தடை செய்யப்பட்டன. இத்தடை உத்தரவானது பனுவல்களின் விநியோக கட்டமைப்பை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்த போதிலும் டிண்டேலின் முயற்சிகள் இத்துடன் முற்றுப்பெறவில்லை. மாறாக அவர் ஆபத்துகள் நிறைந்ததொரு இரகசிய வர்த்தக வலைப்பின்னலை உருவாக்கினார். இங்கிலாந்திற்குள் நூல்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதற்காக அவர் கையாண்ட விநியோக உத்திகள் நுட்பமானவையாகும். நெதர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளின் துறைமுகங்களிலிருந்து லண்டனை நோக்கி வந்த வணிக கப்பல்களை அவர் இதற்காக பயன்படுத்தினார். வர்த்தகர்களின் உதவியுடன் வேதாகம பிரதிகள் துணி மூட்டைகளுக்குள்ளும் கம்பளி ஆடைகளின் மடிப்புகளுக்குள்ளும் தானிய சாக்குகளுக்குள்ளும் மா பெரல்களுக்குள்ளும் மறைத்து வைக்கப்பட்டு இங்கிலாந்திற்குள் கொண்டு வரப்பட்டன. இத்தகைய விநியோக வழிமுறையானது திருச்சபையின் தணிக்கை முறைகளை தாண்டி ஒரே நடி வடிவ பனுவல்கள் சாதாரண வாசகர்களை சென்றடைவதை உறுதி செய்தது. லண்டன், நாரிச், பிரிஸ்டல் ஆகிய துறைமுகங்களின் ஊடாக பொதுவழியை சென்றடைந்த இந்த அச்சு பனுவல்கள் நிறுவன கண்காணிப்புகளை தாண்டி பொதுமக்களின் கைகளை சென்றடைந்தன. திருச்சபையின் அதிகாரிகள் இவ்விநியோகத்தை கண்டறிவதற்காக துறைமுகங்களில் கடுமையான சோதனைகளை மேற்கொண்ட போதிலும் பரவலாக்கப்பட்ட அந்த பனுவற் பெருக்கத்தை அவர்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போனது. இதன் விளைவாக தங்களின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் நோக்கில் திருச்சபையினரால் லண்டனுக்குள் கைப்பற்றப்பட்ட சில பிரதிகள் புனித பவுல் கேத்தீட்ரல், சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் வளாகத்தில் பகிரங்கமாக தீயிட்டு அழிக்கப்பட்டன. இருப்பினும் அதிகார வர்க்கத்தின் இத்தகைய அடக்குமுறை நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே இப்பனுவல்களுக்கான தேடலையும் தேவையையும் மேலும் தீவிரப்படுத்தியதே ஒழிய விநியோகத்தை முடக்கவில்லை. விளைவாக இந்த அச்சு அழிப்புகளையும் தாண்டி நீடித்த இரகசிய விநியோக வலைப்பின்னலானது நிறுவனங்களின் கைகளில் ஓர் அதிகார பொருளாக இருந்த வேதாகமத்தை தனிநபர்களின் தனிப்பட்ட வாசிப்பாகவும் சிந்தனையாகவும் உருமாற்றியது. இத்தகைய இரகசிய பனுவல் பரவலாக்கம் பிரித்தானிய பேரரசையும் கத்தோலிக்க திருச்சபையையும் கடுமையான எதிர்வினையாற்ற தூண்டியதுடன் டிண்டேலின் செயல்பாடுகளை முடக்குவதை நோக்கமாக கொண்ட கூட்டு உத்திகளை முன்னெடுக்கவும் வழிவகுத்தது. அக்கால பகுதியில் டிண்டேல் நெதர்லாந்தின் ஆன்ட்வெர்ப் நகரிலுள்ள ஆங்கிலேய வர்த்தகர்களின் பாதுகாப்பான இல்லம் ஒன்றில் தங்கியிருந்து தனது பழைய ஏற்பாட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட் மொழிபெயர்ப்பு பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். எனினும் இங்கிலாந்தின் மன்னர் 8ஆம் ஹென்ரியினதும் கத்தோலிக்க திருச்சபையினதும் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கிய உளவுத்துறையினர் டிண்டேலை கைது செய்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தினர். இச்சூழலில் ஹென்றி பிலிப்ஸ் எனும் ஆங்கிலேய உயர்குடியினரின் மூலமாக டிண்டேலுக்கு எதிரான உளவு நடவடிக்கைகள் அரங்கேறின. டிண்டேல் தங்கியிருந்த ஆன்ட்வெர்ப் பகுதிக்கு திட்டமிட்டு வந்த பிலிப்ஸ்
தன்னை ஓர் சீர்திருத்த கருத்துடையவராக காட்டிக்கொண்டு டிண்டேலின் நம்பிக்கையை பெற்றார். 1535ஆம் ஆண்டு மே மாதத்தில் டிண்டேலை தனது இல்லத்திற்கு மதிய உணவிற்காக பிலிப்ஸ் அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று அவருடன் ஆண்ட்வெர்ப் நகரின் குறுகிய வீதியொன்றினூடாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பிலிப்ஸ் முன்கூட்டியே திட்டமிட்டபடி அங்கிருந்த திருச்சபையின் காவல் அதிகாரிகளுக்கு சைகை காட்டினார். அப்பாதையின் முனையில் மறைந்திருந்த காவலர்கள் டிண்டேலை கைது செய்தனர். இறுதியில் 1536ஆம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அவர் சமயத் துரோகி ஹெரட்டிக் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அவரது உடல் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆயினும் வில்வுட் கோட்டையின் பொதுவழியில் டிண்டேலின் உடல் தீக்கிரையாக்கப்பட்டமையோடு அதிகார நிறுவனங்களின் மொழியியல் ஏகபோகத்திற்கு எதிராக உருவெடுத்த அந்த உரைசார் கலகம் பனுவல்களின் மீதான விளக்க அதிகாரத்தையும் அதன் பரவலாக்கத்தையும் மீட்டெடுக்கும் அறிவுசார் புரட்சி முடிவுக்கு வந்துவிடவில்லை. மாறாக அது நிறுவனங்களின் ஏகபோக கூண்டுகளிலிருந்து அறிவை விடுவிப்பதற்கான உலகளாவிய வினையூக்கியாக உருவெடுத்தது. கண்டங்களினாலும் நூற்றாண்டுகளினாலும் அவை பிரிக்கப்பட்டிருந்த போதிலும் அதிகார அமைப்புகள் தங்களின் சொந்த நலன்களுக்காக அறிவை சிறைப்பிடிக்கும் உத்திகள் உலகெங்கும் ஒத்த வடிவத்தையே கொண்டிருந்தன. 16ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் திருச்சபையானது லத்தீன் மொழியூடாக நிகழ்த்திய அதே உரைசார் ஏகபோகத்தையும் சமூக கண்காணிப்பையும் தான் 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் சைவ சித்தாந்த பனுவல்களை கொண்டு சைவ ஆதீன மடாலயங்கள் பேணி வந்தன. ஐரோப்பிய மடாலயங்களின் எழுத்துக்கூடங்களுக்கு ஸ்கிரிப்டோரியம்ஸ் நிகராக தமிழ் ஆவணங்களை கட்டுப்படுத்திய நிறுவன மையங்களாக தென்னிந்திய ஆதீனங்கள் விளங்கின. இவ்வரலாற்று தொடர்ச்சியின் அடிப்படையிலேயே டிண்டேலின் இரகசிய அச்சுப்பதிப்பிற்கு ஒத்த தன்மையுடைய முத்துக்குமார சுவாமி தம்பிரானின் இரகசிய நகலெடுப்பை அணுக வேண்டும். அறிவின் நிறுவன அரசியலும் அதிகார மறு உற்பத்தியும். எனினும் இந்த வரலாற்று ஒத்த தன்மையானது அந்நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அனைத்து உரைசார் செயல்பாடுகளும் ஒரே மாதிரியான கருத்தியல் இலக்கை கொண்டிருந்தன என்று பொருள்படாது. மாறாக நிறுவனமயப்பட்ட அறிவுசார் ஏகபோகத்துக்கு எதிராக உருவெடுத்த எதிர்ப்பு இயக்கங்களுக்குள்ளேயே வெவ்வாறான அரசியல் நோக்கங்களும் கோட்பாட்டு திட்டங்களும் காணப்பட்டன. இந்த வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான உறவு குறித்த சமகால சிந்தனைகள் பெரிதும் உதவுகின்றன. மிக்கேல் ஃபோக்கோ தனது அறிவு அதிகாரம் கோட்பாட்டில் அறிவு என்பது வெறுமனே உண்மைகளின் தொகுப்பு அல்ல, மாறாக அது அதிகாரத்தை உருவாக்கி ஒழுங்குபடுத்தி மீளுருவாக்கம் செய்யும் ஒரு சமூக தொழில்நுட்பம் என விளக்குகிறார். அறிவு எங்கு பாதுகாக்கப்படுகிறது? யார் அதனை வாசிக்கலாம்? யார் அதனை விளக்கலாம்? எவ்வாறு அது பரவ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நிறுவனங்களே உண்மையில் அதிகாரத்தின் முதன்மை மையங்களாக செயல்படுகின்றன. இந்த கோணத்தில் பார்க்கும்போது திருவாவடுதுறை ஆதீனம் திராவிட மாபாடியத்தை வெறுமனே பாதுகாக்கவில்லை. அதனூடாக சைவ சித்தாந்தத்தின் விளக்க அதிகாரத்தையே இன்டர்பிரட்டேட்டிவ் அத்தாரிட்டி தனதாக்கிக் கொண்டது. அந்த ஏட்டு பிரதியின் மீதான கட்டுப்பாடு என்பது வெறும் பௌதிக பொருள் சார்ந்த உரிமையல்ல, மாறாக அது சைவ அறிவின் மீதான சமூக அதிகாரத்தின் கட்டுப்பாடாகும். எனவே அந்த பிரதியை யார் வைத்துள்ளனர் என்பது மட்டுமல்ல, அதன் பொருளை யார் வரையறுக்கிறார்கள் என்பதே இங்கு அடிப்படை அரசியல் கேள்வியாகிறது. இந்த பின்னணியிலேயே முத்துக்குமார சுவாமி தேசிகரின் இரகசிய நகலெடுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் ஆராயும் போது அவர் தம் நோக்கம் அந்த பனுவலை பொது அணுகலுக்கு கொண்டு வருவதாக இருந்ததற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை. மாறாக திருவாவடுதுறை ஆதீனத்தின் நிறுவன அறிவு மூலதனத்தை இன்ஸ்டிடியூஷனல் இன்டெலெக்சுவல் கேபிட்டல் சூரியனார் கோயில் ஆதீனத்தின் நிறுவன அறிவு சொத்தாக மாற்றும் நோக்கத்துடனான ஓர் உத்தியோகபூர்வமற்ற நிறுவன அறிவு இடமாற்றமாகவே இன்ஸ்டிடியூஷனல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் இதனை கருத முடிகிறது. எனவே இச்செயல்பாடு அறிவின் மக்கள் மயமாக்கல் அல்ல, மாறாக நிறுவனங்களுக்கு இடையிலான அறிவு உரிமை மறுசீரமைப்பாகும். இவ்விடத்தில்
பியர் பூர்டியோவின் பண்பாட்டு மூலதனம் என்ற கருத்தாக்கம் குறிப்பிடத்தக்கது. பூர்டியோவின் பார்வையில் அறிவும் கல்வியும் வெறும் பண்பாட்டு விழுமியங்கள் அல்ல, மாறாக அவை சமூக மேலாதிக்கத்தை உருவாக்கும் குறியீட்டு மூலதனங்கள், சிம்போலிக் கேபிட்டல் ஆகும். எந்த நிறுவனம் அரிய பனுவல்களின் பிரதிகளை தன்வசம் வைத்துள்ளதோ அந்த நிறுவனம் இயல்பாகவே அறிவு செல்வத்தையும் அதனூடாக சமூக மரியாதையையும் அதிகார நியாயப்பாட்டையும் லெஜிட்டிமசி குவித்துக் கொள்கிறது. இந்த பொருளில் நோக்கும் போது முத்துக்குமாரசாமி தேசிகரின் செயல் அறிவை விடுவிப்பதை விட அறிவு மூலதனத்தின் உரிமையை ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு திருப்பி அமைத்த உத்தியோகபூர்வமற்ற ஒரு செயல்பாடாகவே மதிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று இயக்கம் இன்றும் முற்றாக மறைந்துவிடவில்லை. டிஜிட்டல் யுகத்திலும் அரிய கையெழுத்து பிரதிகள் மின்னூல்களாக மாற்றப்படுகின்றன. ஆயினும் அவை அனைத்தும் திறந்த அணுகல் பொது களஞ்சியங்களாக, ஓப்பன் ஆக்சஸ் ரெபாசிட்டரிஸ் மாறுவதில்லை. பல்கலைக்கழகங்கள், மத நிறுவனங்கள், தனியார் அறக்கட்டளைகள், சந்தா அடிப்படையிலான தரவுத்தளங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் டேட்டாபேசஸ் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டுக்குள் அவை மீண்டும் முடக்கப்படுகின்றன. பனுவல்களின் வடிவம் கையெழுத்து பிரதியிலிருந்து டிஜிட்டல் வடிவத்திற்கு மாறியிருந்த போதிலும் அறிவின் நிறுவன அரசியல் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சுருக்கமாக கூறின், தொழில்நுட்பம் மாறியுள்ளது, ஆனால் அறிவின் மீதான கட்டுப்பாட்டு தர்க்கம், லாஜிக் ஆஃப் கண்ட்ரோல், மாறவில்லை. இங்கு ஜாக் டெரிடாவின் காப்பக காய்ச்சல், ஆர்கைவ் ஃபீவர் என்னும் கருத்தாக்கம் மேலும் விளக்கமளிக்கிறது. டெரிடாவின் பார்வையில் காப்பகம், ஆர்கைவ் என்பது கடந்த காலத்தை சேமித்து வைக்கும் செயலற்ற இடமல்ல, மாறாக எதிர்கால நினைவுகளை தீர்மானிக்கும் ஓர் அதிகார அமைப்பாகும். எந்த ஆவணம் பாதுகாக்கப்பட வேண்டும், எது மறைக்கப்பட வேண்டும், யாருக்கு அதன் அணுகல் வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே காப்பக அரசியலாகும். ஆகவே காப்பகத்தின் மீதான கட்டுப்பாடு என்பது வரலாற்றின் மீதான கட்டுப்பாடாகவும் அமைகிறது. திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஏட்டு பெட்டகங்களிலிருந்து தொடங்கி இன்றைய டிஜிட்டல் களஞ்சியங்கள் வரை இந்த காப்பக அரசியல் தொடர்ச்சியாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அறிவு பாதுகாக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, அதை யார் பயன்படுத்தலாம் என்பதை நிர்ணயிப்பதற்காகவுமே காப்பகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதற்கு நேர்மாறான வரலாற்று திட்டத்தையே வில்லியம் டிண்டேல் முன்னிறுத்தினார். டிண்டேலின் நோக்கம் வேதாகமத்தின் பிரதியை ஒரு நிறுவனத்தின் பிடியிலிருந்து விடுவித்து இன்னொரு மத நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் மாற்றுவதல்ல, மாறாக எந்த ஒரு நிறுவனத்தின் விளக்க அதிகாரத்திற்கும் உட்படாத வகையில் ஒவ்வொரு சாதாரண மனிதரின் கைகளிலும் அவரது தாய்மொழியில் வேதாகமத்தை சேர்ப்பதே அவரது அரசியல் இலக்காக இருந்தது. அச்சு தொழில்நுட்பத்தை அவர் நிறுவன அதிகாரத்தை விரிவுபடுத்தும் கருவியாக அல்லாமல் அதன் எல்லைகளை உடைக்கும் ஒரு சமூக தொழில்நுட்பமாக பயன்படுத்தினார். இதனால்தான் முத்துக்குமாரசுவாமி தம்பிரானின் இரகசிய நகலெடுப்பும் வில்லியம் டிண்டேலின் இரகசிய அச்சு பரவலாக்கமும் ஒரே தன்மையுடைய வரலாற்று நிகழ்வுகள் அல்ல. இரண்டிற்கும் இடையிலான ஒற்றுமை நிறுவன ஏகபோகத்தின் எல்லைகளை மீறிய செயல்கள் என்பதில் மட்டுமே சுருங்கிவிடுகிறது. ஆனால் அவற்றின் அரசியல் இலக்குகள் முற்றிலும் வேறுபட்டவை. தம்பிரானின் நடவடிக்கை நிறுவனங்களுக்கிடையிலான அறிவு மறு உரிமையாக்கத்தை, இன்ஸ்டிடியூஷனல் ரீஅப்ரோப்ரியேஷன் நோக்கியதாக அமைய, டிண்டேலின் நடவடிக்கையோ அறிவை நிறுவன அதிகாரங்களிலிருந்தும் விடுவித்து மக்கள் பொது உடைமையாக்கும் அறிவு ஜனநாயகத்தை, டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் நாலேஜ் நோக்கியதாக அமைந்தது. ஆகவே அறிவு சிறை மீட்பு, லிபரேஷன் ஆஃப் நாலேஜ், மற்றும் அறிவு உரிமை மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஓனர்ஷிப் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கருத முடியாது. ஒன்று அதிகாரத்தின் இருப்பிடத்தை மட்டும் மாற்றுகிறது, மற்றொன்று அதிகாரத்தின் இயல்பையே மாற்றுகிறது. ஒன்றில் அறிவு ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து இன்னொரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நகர்கிறது, மற்றொன்றில் அறிவு நிறுவன அதிகாரங்களின் எல்லைகளை மீறி சமூகத்தின் பொது சொத்தாக மாறுகிறது. இந்த அடிப்படையான கருத்தியல் வேறுபாட்டை உணர்ந்தால்தான் முத்துக்குமாரசுவாமி தேசிகரையும் வில்லியம் டிண்டேலையும் அவர்களுடைய உண்மையான வரலாற்று இடங்களில் வைத்து நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அறிவின் வரலாறு என்பது வெறும் பனுவல்களின் உருவாக்கம், பாதுகாப்பு அல்லது பரவலின் வரலாறு அல்ல.
மாறாக அது அறிவின் மீதான நிறுவன கட்டுப்பாடு, விளக்க அதிகாரம், காப்பக அரசியல் மற்றும் அறிவு சொத்துரிமைகளுக்கிடையே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் அதிகார போராட்டங்களின் வரலாறாகும். எந்த ஒரு சமூகத்திலும் அறிவு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை காட்டிலும் அது யாரால் பாதுகாக்கப்படுகிறது, யாருக்கு கிடைக்கிறது, யார் அதனை விளக்குவதற்கான தார்மீக உரிமையை பெறுகின்றனர், யார் அதன் பரவலை கட்டுப்படுத்துகின்றனர் என்பவையே அறிவின் சமூக அரசியலை தீர்மானிக்கின்றன. இத்தகைய கட்டுப்பாட்டு தர்க்கத்தின் வரலாற்று தொடர்ச்சியாகவே திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஏட்டுப்பெட்டகங்களிலிருந்து தற்கால டிஜிட்டல் களஞ்சியங்கள் வரையான அறிவின் நிறுவன கட்டுப்பாடு காலத்திற்கு ஏற்ப தன் வடிவத்தை மாற்றிக்கொண்ட போதிலும் அதன் கட்டமைப்பு அரசியல் மாறாமல் நீடிக்கிறது. ஏனெனில் நிறுவன அமைப்பை பொறுத்தமட்டில் அறிவை பாதுகாப்பது என்பது பல சமயங்களில் அறிவை பகிர்வதற்கான சனநாயக செயல்பாடு அல்ல. மாறாக அதன் மீதான விளக்க அதிகாரத்தையும் அணுகல் உரிமையையும் தங்களுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு மூலோபாய கட்டுப்பாட்டு உத்தியாகவே இருந்து வந்துள்ளது. இதனால்தான் வில்லியம் டிண்டேல் போன்ற பனிவற் புரட்சியாளர்களின் வரலாற்று செயற்பாடுகளை வெறும் சட்டமீறல்கள், நம்பிக்கை துரோகங்கள் அல்லது நிறுவன ஒழுங்கு மீறல்கள் என்ற ஒழுக்கவியல் மொழிக்குள் அடைத்து விளக்க முயலும் சமகால நிறுவனங்களின் பரப்புரைகள் தற்செயலானவை அல்ல. மாறாக அறிவு இன்னும் தங்களின் கட்டுப்பாட்டு வளையங்களுக்குள் தேங்கி நிற்க வேண்டும் என்ற நிறுவன வர்க்கத்தின் நீண்டகால தற்காப்பு உத்திகளும் காப்பக அரசியலை மையமாக கொண்ட அதிகார மறு உற்பத்தி செயல்முறைகளுமே இதன் பின்னணியில் இயங்குகின்றன. ஒரு பனவலை யார் பாதுகாக்கிறார்கள் என்பதல்ல இங்கு அடிப்படை அரசியல். அதனை யார் அணுகலாம், யார் விளக்கலாம், யார் மறுபிரசுரம் செய்யலாம், யார் அதன் பொருளை நிர்ணயிக்கலாம் என்பதில்தான் நிறுவன அதிகாரத்தின் உண்மையான இயல்பு வெளிப்படுகிறது. இந்த வரலாற்று இயக்கம் தற்கால டிஜிட்டல் உலகிலும் புதிய வடிவங்களில் தொடர்கிறது. இன்று அரிய கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டல் வடிவங்களாக மாற்றப்படுகின்றன. உலகம் முழுவதும் டிஜிட்டல் ஆவணப்படுத்தல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருப்பினும் தொழில்நுட்பம் அறிவை தன்னிச்சையாக ஜனநாயகப்படுத்தி விடுவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் கையெழுத்து பெட்டகங்களின் இடத்தை கடவுச்சொற்களால் பாஸ்வேர்ட்ஸ், பாதுகாக்கப்பட்ட தரவுத்தளங்கள், சந்தா அடிப்படையிலான மின்னணு களஞ்சியங்கள், நிறுவன உரிமைகள் மற்றும் டிஜிட்டல் அணுகல் கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொண்டுள்ளன. இதனால் காப்பகத்தின் பொருள் மாறியிருந்தாலும் அதன் அரசியல் மாறவில்லை. வடிவம் டிஜிட்டலாக பரிணமித்திருந்தாலும் அறிவின் மீதான கட்டுப்பாட்டு தர்க்கம், லாஜிக் ஆஃப் கண்ட்ரோல், தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நிறுவனங்கள் தங்களின் மேலாதிக்கத்தை பேணி காப்பதற்காக கட்டமைக்கும் இத்தகைய கருத்தியல் போர்வைகளை கிழித்தெறிந்து அறிவின் வரலாற்றை அதிகாரத்தின் வரலாறாகவும், காப்பகங்களின் வரலாற்றை நிறுவன அரசியலின் வரலாறாகவும், பனிவற் புரட்சிகளை அறிவு விடுதலையின் வரலாறாகவும் மீள்வாதிப்பது இன்றியமையாத அறிவுசார் பொறுப்பாகும். அதுவே வரலாற்றை கட்டமைப்பு சார்ந்த வெற்றியாளர்களின் நினைவகமாக அல்லாது அறிவை விடுவிக்க போராடியவர்களின் செயல்பாட்டு வரலாறாக மீளெழுதும் அறிவியல் பூர்வமான வரலாற்று முறைமை முயற்சியாக அமையும். அதிகார படிநிலைகளின் புனித பிம்பங்களை தகர்த்து அறிவை சாமானிய மக்களின் பொதுச்சொத்தாக மாற்றிய வில்லியம் டிண்டேல் போன்ற ஆளுமைகளுக்குரிய வரலாற்று இடத்தையும் தத்துவார்த்த அங்கீகாரத்தையும் மீட்டளிப்பது ஒரே ஒரு மனிதருக்கான மரியாதை செலுத்துதல் அல்ல. அது அறிவின் மீதான நிறுவன ஏகபோகத்திற்கு எதிராக மனிதகுலம் முன்னெடுத்து வரும் நீண்டகால விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்கும் அறிவியல், வரலாற்று மற்றும் தார்மீக செயலாகும். இத்தகைய மாற்று வரலாற்று பார்வைகளை வளர்த்தெடுப்பதன் மூலமே அறிவின் மீதான கட்டுப்பாட்டு தர்க்கங்களை விமர்சன ரீதியாக உடைத்து காப்பகங்களை நிறுவனங்களின் தனிச்சொத்திலிருந்து மனிதகுலத்தின் பொது களஞ்சியங்களாக மாற்றி உண்மையான அறிவு ஜனநாயகத்தை நோக்கிய எதிர்கால சமூகத்தின் சிந்தனை விடுதலைக்கான புதிய அறிவியல் அடித்தளத்தை உருவாக்க முடியும். நன்றி.